ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீ எதுக்காக நான் கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிற, எனக்கு ரீசன் சொல்லுன்ற மாதிரி கேட்க அவளும் சொல்ல போயிருப்பா. பட் அதுக்கு இல்லாமல் வந்துட்டு நான் அப்புறமா பேசுகிறேன்ற மாதிரி கட் பண்ணிட்டு போயிருப்பான் இல்லையா. ஸோ இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அவன் காலை கட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அவளுடைய கொலீக்ஸ் கூட உட்காந்து சாப்பிடும் போது அதில் ஒருத்தன் பார்த்தா உங்கள் பாய் ஃப்ரெண்டு சோல்ஜரான்ற மாதிரி கேட்குறான். ஆமான்ற மாதிரி இவளும் சொல்ல, எதில் எந்த ரேங்க்குன்ற மாதிரி கேட்க இவ ஏதோ ஒரு ரேங்க் சொல்கிறா. அது வந்து ரொம்ப லோவான ரேங்க் தான் போல. இன்னுமா அவரெல்லாம் நம்பி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி அவர் ஆர்மியெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா 2 பேரும் கல்யாணம்லாம் பண்ணிக்க போகிறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது இவ பதில் சொல்கிறதுக்குள்ளேயுமே இன்னொருத்தன் பார்த்தா சேச்சே அவங்கெல்லாம் எப்படி வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகிடும் போலேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இன்னொரு பொண்ணு வந்துட்டு எனக்கு என்னவோ அவங்க ஏதோ ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஸோ அவர் வர வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணி தான் ஆவாங்கன்ற மாதிரி இன்னொரு பொண்ணு சொல்ல, ஹீரோயின் உடனே இல்லை நான் இன்னும் அதை பற்றியெல்லாம் யோசிக்கலன்ற மாதிரி சொல்லிடுறா. ஆனால் அப்போவும் இவனுங்க விடுற மாதிரி இல்லை, நீ அதை பற்றிலாம் யோசிச்சு தான் ஆகணும், ஏன்னா உனக்கும் வயசாயிட்டே போதில்லைன்ற மாதிரி சொல்லிட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் அப்படி சொல்லலை, ஏன்னா உங்களுக்குமே வந்துட்டு இப்போ மேரேஜ் பற்றிலாம் யோசிக்கிற வயசு வந்துடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் யோசிக்கலன்னு சொன்னால் அதனால தான் சொல்கிறேன். அதனால அவர் உங்களுக்கு செட் ஆவாரான்றத நீங்களே நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. இவங்க பேசுகிறதுலாம் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுதா. பட் இருந்தாலும் அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அதனால உடனே நீங்கள் சாப்பிட்டு வாங்க, எனக்கு சாப்பாடு போதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து எழுந்து போயிடுறா. போனவா இப்போ நேராக வந்துட்டு ஹீரோ ஒரு செஃப் கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி கால் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த நம்பருக்கு தான் இவ கால் பண்ணுறா. அந்த செஃப் தான் எடுக்கிறாரு. இவ ஹீரோ இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது அவன் இப்போதாம்மா அவனுடைய மிலிட்ரி பேஸ்க்கு போனான், ஸோ இதுக்கப்புறம் அவனால் பேச முடியாது, வேணும்னா வந்தாலும் உனக்கு கால் பண்ண சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிடா. இவளும் ஓகே பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஆனால் ஏதோ ஒரு மாதிரி யோசனையில தான் இருக்கா. இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவே தான் காமிக்கிறாங்க. அவனோட ஃப்ரெண்டு இன்னும் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒரு ஃபோனை கொடுக்குறான். நீ எப்படா ஃபோன் கொடுத்தாங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கா, அது நான் தான் என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தேன், இந்தான்ற மாதிரி அவன் கிட்ட கொடுக்க, அது இதுக்கு என் கிட்ட கொடுக்குறேன்ற மாதிரி ஹீரோ வாங்கி பார்க்கும்போது தான் அது அவனுடைய ஃபோனுன்றது தெரியுது. என் ஃபோனை எதுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன்ற மாதிரி கேட்க, ஏன்னா இப்போ என்ன விட உனக்கு தாண்டா அந்த ஃபோன் தேவைப்படுது, ஸோ இந்தான்ற மாதிரி கொடுக்குறான். ஏன் அப்போ உன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, நீ பேச பரவாயில்லன்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை இல்லை என் குழந்தைலாம் நல்லா தான் இருக்கான், நான் சும்மா உனக்கு தேவைந்தேன் இப்படி போய் சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன், ஸோ நீ போயிட்டு யாருக்கும் தெரியாமல் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுன்ற மாதிரி கொடுக்க, ஹீரோக்கா நீ தாண்டா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற மாதிரி இருக்குது, ஸோ தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஃபோனை வாங்கிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறான். எங்கே இப்போ ஹீரோயினும் அப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக வீட்டுக்கு வந்திருப்பா. அப்போ தான் அவன் அம்மா பார்த்தா, என்னடி உன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நேற்று நைட்லாம் ஃபோன் பண்ணி சாவடிச்சானே, அவன்கிட்ட சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நைட் டைம்லலாம் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவன் அவனை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டானா, இப்படி அன்டைமில் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறானே, இந்த மாதிரி ஒரு ஆள் கூடலாம் எப்படி நீ வந்துட்டு கடைசி வரைக்கும் வாழ முடியும்னு நினைக்கிற, எனக்கு என்னவோ நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு முடிவெடுக்கலாமோன்னு தோணுதுன்ற மாதிரி இவங்களுமே சொல்ல, இவளுக்கா என்னடா காலில இருந்து எல்லாரும் இதையே சொல்லிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி இருக்கு, இருந்தாலும் அம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, செஞ்சு நீ அமைதியாக இருமான்ற மாதிரி சொல்லிடுறா. அப்பதான் கரெக்டாக பார்த்தா இவளுக்கு ஹீரோ கால் பண்ணுறான். அட்டன் பண்ணி இவளும் வந்து ரூம்குள்ள தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஹீரோ உடனே எடுத்ததும், நீ அனுப்பின மெசேஜை நான் இப்போதான் பார்த்தேன், சரி எனக்கு புரியுது, சாரி நான் தான் அவசரப்பட்டு தெரியாமல் பேசிட்டேன்ற மாதிரி சொல்லும்போது இவன் என்னடானா நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்றா. ஹீரோக்கு புரியல, பிரேக் எடுத்துக்கலாம்னா நீ என்ன சொல்ல வரேன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நீ வந்துட்டு மிலிட்ரிக்கு போயிட்டு ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ 18 மாதம் கழிச்சு திரும்ப வந்தால் கூட அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறோமான்னு சொல்லி கேட்டால் அதுக்கான ஆன்சர் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல, அதனால எனக்கும் என்ன முடிவு பண்ணுறதுன்னு புரியல, ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக் எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கு. பிரேக் எடுத்துக்கலாம்னா நீ பிரேக்கப் பண்ணிக்கலான்னு தானே சொல்கிற, அந்த முடிவில் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் அப்படி சொல்லலைன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா அழுக ஆரம்பிச்சிடுறா. அது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதா. சரி ஓகே நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, உன் விருப்பம் தான், நீ என்ன பண்ணுறியோ அதையும் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஏன்னா அதுக்குள்ள அங்கே அவனை கூப்பிட்டுட்டாங்களா, ஸோ அதனால அவன் காலை கட் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயினும் ஒரு வேளை நம்ம தப்பாக அதுவும் சொல்லிட்டோமோன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் இருக்கா. இப்போ அடுத்த சீன்லேயே ஹீரோவும் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கான். அதை பார்த்துட்டு இன்னும் வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இவனும் ஹீரோயின் சொன்ன அந்த விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி அவள் பிரேக் எடுத்துக்கலான்னு சொல்கிறா, எனக்கு என்னவோ அவள் பிரேக்கப் பண்ணிடுவாளோன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்ல, சரி அப்போனா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த பொண்ணை வெயிட் பண்ண வைக்கலான்னு இருக்கா, இங்கேருந்து இந்த ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்து அவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பாளான்னு தெரியலையே, ஏன்னா நான் இன்னும் கிராஜுவேட் கூட ஆகலையேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இன்னும் எத்தனை நாளைக்கு நீ அவளை வெயிட் பண்ண வைக்கலான் இருக்க, 18 மாதம்ன்றது அந்த அளவுக்கு ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. நான் எப்போவாச்சும் என் ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போதுல அவள் எப்பயுமே இதை தான் சொல்லுவா, இந்நேரத்துக்கு நமக்கு மட்டும் ஒரு பையன் இல்லைன்னா நான்லாம் எப்போவோ உன்னை விட்டுட்டு போயிருப்பேன்ற மாதிரி அவள் சொல்லுவா, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா அவனுடைய கஷ்டத்தை சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோக்குமே ஒரு வேளை நம்ம தான் ரொம்ப செல்ஃபிஷாக ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணுறோமோன்ற மாதிரி தோணுது. அங்கே கட் பண்ண இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் பார்த்தா
ஹீரோ கிட்ட என்னதான் அப்படி பேசியிருந்தாலும் இப்போ உட்காந்து அவ ஹீரோ கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ், அவன் மிலிட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி இவ தான் பார்த்தா அவனுக்கு ஹேர் கட்லாம் பண்ணி விட்டுருப்பா போல. ஸோ அதை 2 பேரும் ஜாலியாக வீடியோலாம் எடுத்திருப்பாங்க. இப்போ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இவளுடைய மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான் இல்லையா, ஆக்சுவலாக அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜின். அவன் இவளுக்கு கால் பண்றான். இவளும் அட்டன் பண்ணி என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கும்போது, இன்னைக்கு வீக்கெண்ட் தானே, நான் சும்மா உங்க வீட்டு பக்கமா வந்தேன். ஸோ அப்போ உன்னுடைய ஞாபகம் வந்துச்சு. அதான் நீ ஃப்ரீயா இருந்தா உன்னை லஞ்சுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். இப்போ நான் உன் வீட்டு கீழே தான் இருக்கேன், நீ வரியான்ற மாதிரி கேட்கும்போது இவளால வரலன்னு சொல்லியும் சொல்ல முடியல. அதனால சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி வரா. அவனும் பார்த்தா இப்போ இவ்வளோ ஒரு பெரிய ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த ஹோட்டலில் வந்துட்டு என் ஃப்ரெண்டும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான், அதோட எங்கள் ஃபுட்டும் நல்லா இருக்கும். ஸோ நீ நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி சொல்ல, இவ ஒரு மாதிரி சோகமாகவே இருக்காளா. ஸோ அதை பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் வந்ததுலேருந்து சோகமாகவே இருக்கா, காரில் வரும்போது நீ ஒன்றுமே பேசலை, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, உன் பாய் ஃப்ரெண்ட் கூட ஏதாச்சும் சண்டையான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சமாளிச்சிடுறா. அதுக்கப்புறமா தான் அவன் கிட்ட நார்மலாகவே பேச ஆரம்பிக்கிறா. அந்த டைமுக்கு ஹீரோ வர இவளுக்கு கால் பண்ணுறானா, இவ ஃபோனையே எடுக்காம பார்த்துட்டு இருக்கா. ஜின்னு அதை நோட் பண்ணிட்டு ஃபோன் வருதே வேணும்னா பேசுன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இல்லை என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்புறமா பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு அவனுமே ஆஃபீஸில் நடக்கிற மொக்க கதையெல்லாம் அவகிட்ட பேசி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஸோ அதை பார்த்ததுமே நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ரெஸ்ட் ரூம் வந்துட்டு மெசேஜ் தான் பார்க்குறா. ஏதோ வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பியிருக்கான் போல. ஸோ அது என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவன் பார்த்தா, நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட எல்லாத்துக்குமே வந்து சாரி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இத்தனை நாளாக நான் எப்பயுமே என் இடத்துல இருந்து மட்டும்தான் யோசிச்சுனே தவிர உன்னோட இடத்துல இருந்து நான் எந்த விஷயத்தையுமே யோசிக்கல. ஆனால் இப்போ யோசிக்கும் போது தான் நீ எவ்வளோ கஷ்டப்படுவேன்றது எனக்கு புரியுது. ஆல்ரெடி இப்போவே நமக்கு வந்துட்டு 26 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஆர்மியை முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 27 வயசு ஆயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ் படிச்சு எனக்குன்னு ஒரு நல்ல வேலையும் தேடி அதுக்கப்புறம் கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்போனா இல்லையான்றதை பற்றி நம்ம இன்னும் யோசிக்கவே இல்லைல்ல. ஸோ அதெல்லாம் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது எனக்கும் புரியுது. என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி போக போகுதுன்றது எனக்கே தெரியாத பட்சத்தில் நான் எந்த நம்பிக்கையில் உன்னை வந்து வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்ல முடியும். அதனால நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இத்தனை நாளாக நீ எனக்கு பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நமக்குள்ளே செட் ஆகும்னு எனக்குமே தோணலை. நீ நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கா. அதை கேட்டதுமே இவளுக்கு ரொம்ப அழுகையாக வர ஆரம்பிச்சிருது. இவ தான் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பா. பட் இப்போ அவனே பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லவும் இவளால் தாங்கிக்கவே முடியல. ஸோ மறுபடியும் அவனுக்கு கால் ட்ரை பண்ணுறா. பட் அவன் வந்துட்டு அதுக்குள்ளே ஃபோனை அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு எனக்கு ஃபோனே வேணான்ற மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான் போல. ஸோ அதனால இவ ஃபோன் பண்ணாலும் அவனுக்கு அங்கே ஃபோன் போகலை, மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இவ பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. ஸோ அவன் கிட்ட பேசணும் போல வேற இருக்கா. அதனால நேரடியாகவே போய் அவனை பார்த்து பேசிட்டு வந்துடலான்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து ஜின் கிட்ட, நான் உடனே போய் என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும், அதனால நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா. அவனும் ஆனால் இப்போ நீ எப்படி போவேன்ற மாதிரி கேட்கும்போது டாக்ஸி பிடிச்சிதான்ற மாதிரி சொல்ல, இல்லை வேண்டாம் பரவாயில்ல நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், ஏன் கார்லேயே போகலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தான் பார்த்தா அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் இங்கே ஹீரோ இருக்க இடத்துல வந்து அவனுடைய சீஃப் பார்த்தா அவன் கிட்ட, நம்மளுக்கு வந்துட்டு பெட்ரோல் தேவைப்படுது, ஸோ அதனால நீங்கள் 2 பேரும் போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வாங்க, பெட்ரோலை வாங்கிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் தயவு செஞ்சு வந்து சேருங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்டையும் இவன்கிட்டையும் கேனை கொடுத்து அனுப்பிட 2 பேருமே கேனை வாங்கிட்டு வராங்க. அந்த ஹோட்டல் ஒன்று பெரிய ஹோட்டல் இருக்கும்ல, அது வழியாகவே தான் இப்பயும் வந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அதே மாதிரி அந்த மேனேஜர் போன இப்போவும் ஸ்டாப் பண்ணி, அதான் நான் போன வாட்டி அந்த குவாக் கிட்ட சொன்னல இந்த பக்கமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் நீங்கள் இப்படியே வந்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, அதான் அவரும் போன வாட்டியும் உங்ககிட்ட சொன்னார் எங்களோட எலிவேட்டர் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு, அப்புறம் வேற எந்த வழியாக தான் எங்களால் போக முடியுன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இந்த பக்கம் வந்து எங்களுடைய கஸ்டமரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு இன்னும் இருக்கான்ல, அவன் பார்த்தா இங்கே அவார்ட் ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று நடக்க போகுது இல்லை, அந்த அவார்டுக்கு ஸ்பான்சர் பண்ண போகிற கம்பெனியோட சிஇஓ எப்போ வர போகிறாருன்ற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி அந்த லேடி கேட்கும்போது, ஏன்னா அவரை எனக்கு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பார்த்துட்டு டே அப்படியாடா எப்படா தெரியும்ன்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. அந்த லேடிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த பக்கம் வராதிங்க. இப்போ இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஜின் தானே அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ வர வழியே ஹீரோயின் பார்த்தா, நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்கேன், ஸோ நீ கீழே வா, நம்ம எதுவாக இருந்தாலும் நேரில் பார்த்து பேசிக்கலான்ற மாதிரி ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிட்டே வர அங்கே சிக்னல் வருது. ஸோ அதனால ஜின் வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்பதான் ஹீரோயின் கிட்ட கேட்குறான், நீ எதுக்காக இப்போ திடீர்னு உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை பார்க்க போற, அவன்கிட்ட பிரேக்கப் பண்ணவான்ற மாதிரி கேட்கும்போது இவ அதுக்கு பதில் சொல்லாம இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அங்கே போகன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஸோ ஒன்று இவன் பார்த்தா, நான் இப்படிலாம் பேசுகிறேன் நீ தப்பாலாம் நினச்சிக்காத, பட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்போயுமே உனக்கு சப்போர்ட்டுக்கு கூட நான் இருப்பேன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, நீ அதை தாராளமாக என்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம், என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் உனக்கு பண்ணுவேன், அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
இதெல்லாம் கேட்கும்போது தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு இவனுக்கும் நம்ம மேலே ஏதோ ஒரு கண் இருக்கு போலேன்றதே தோண ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பேசிக்கிட்டே சிக்னல் போட்டாங்களா, ஸோ அதனால அவன் காரை எடுக்க ஹீரோயினை பார்த்துட்டே டிரைவ் பண்ணதில்ல திடீர்னு பார்த்தா யார் மேலேயோ காரை விட்டு ஏற்றிடுறான். அங்கே அந்த ஆளும் கார் கண்ணாடி உடச்சிக்கிட்டு வந்து விழ அவனுடைய கண்ணும் என்னன்னு தெரியல, அது வந்துட்டு ஹீரோயினோட ஷோல்டர் மேலே இருக்கு. அது ஹீரோயின் நோட் பண்ணலாம் என்னன்னு தெரியல. பட் அங்கே ஒருத்தர் இறந்து போய் இப்படி கண்ணாடியெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்து விழுந்ததை பார்த்ததுமே அவங்க 2 பேரும் பயங்கரமாக அலறி கத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு இங்கே ஹீரோவை வந்துட்டு அந்த லேடி திட்டிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் திட்டிட்டு இதுக்கப்புறம் இங்கே வர வேலை வச்சுக்காதீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு அங்கேருந்து போயிட இங்கே ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் டேய் அங்கே ஒரு நிமிஷம் என் பாருடான்ற மாதிரி சொல்ல விண்டோ வழியா பார்த்தா அந்த பக்கமா ஒரு ஏரோப்ளைன் வந்துட்டு இவங்க இருக்க அந்த பில்டிங்கை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள இருக்க எல்லாருமே பதறி போய் கத்த. இதோட இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா இங்க முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.